ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு டியூட்டர் தமிழ் சேனல். இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 10ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் யூனிட் 1 லா ஆஃப் மோஷன் பாடத்தினுடைய 5வது வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் அண்ட் வெயிட் பற்றி பார்க்குறோம். மாஸ்னால் என்ன அப்படின்னா நிறை, அதாவது ஒரு பொருளினுடைய, இப்போ ஒரு பொருள் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்பொருள்களின் அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ன்னு சொல்கிறோம். இது எஸ்ஐ யூனிட்டில் இதனுடைய அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு கேஜின்னு சொல்லக்கூடியது. இந்த மாசு, இந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, இந்த பொருள் மீது புயிர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய விசை, அதுதான் ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை. அது இந்த இடத்துல புவியினுடைய விசை செயல்பட்டால் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்டு ஆஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸஸ்ட் ஆன் த பாடி டியூ டு த கிராவிட்டி. ஈர்ப்பு விசையின் காரணமாக பொருளில் ஏற்படக்கூடிய இதுதான் எடை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டைரக்ஷனில் பொருள் மீது செயல்படும், மேலிருந்து கீழ் நோக்கி இந்த பொருள் மீது செயல்படக்கூடியது. அதாவது வெயிட் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையையும் புவியீர்ப்பினால் ஏற்படக்கூடிய முடுக்கம், ஆக்சிலரேஷன் டியூ டு த கிராவிட்டி, இதுதான் வெயிட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த வெயிட்டுடைய வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.8 மீட்டர் செகண்ட் பவர் ஆஃப் -2 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வெயிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெக்டர் அலகு. வெக்டர் அலகுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி இருக்கும், புவியீர்ப்பை நோக்கி இருக்கும், ஒரு திசை நோக்கி இருக்குது, அதாவது திசை அளவு இருக்குது, அதுக்கப்புறம் எண் மதிப்பு நிறை இருக்குது. ஆக இது இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ஷன் ஆஃப் வெயிட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த்து. இப்போ இதுதான் புவி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, புவியீர்ப்பு விசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வட்ட வடிவத்தில் வரைஞ்சிருக்கணும். நான் இப்படி வரைஞ்சிட்டேன். இதுதான் மையப்பகுதி அப்படின்னா இந்த மையத்தை நோக்கி இருக்கும், இது மையத்தை நோக்கி இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியீர்ப்பு விசை புவியின் மையத்தை நோக்கி இருக்கும். அதனுடைய அலகு என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. The weight of the body varies from one place to another place on the earth. Since it depends on the acceleration due to the gravity of the earth, weight of the body is more at the pole than the equatorial region அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புவியீர்ப்பு முடுக்க பகுதி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, இடத்துக்கிடம் மாறுபடுது. எடையின் மதிப்பு இடத்துக்கிடம் மாறுபடும். அதனால் பொருளின் எடை துருவ பகுதியில் அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் இருக்கும். அதாவது நிறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா துருவ பகுதியில் அதிகமாகவும் நிலநடுக்கு பகுதியில், அதாவது ஈக்குவேட்டர் லைனில் கம்மியாகவும் போல் ரீஜனில் அதிகமாகவும் இருக்கும். The value of acceleration due to gravity on the surface of the moon, அதாவது நிலவில் பார்த்திங்கன்னா அதனுடைய நிலவிலுடைய ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1.625 மீட்டர் செகண்ட் பவர் ஆஃப் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே புவியில் ஈர்ப்பு முடுக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.8. ஆக புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தில் நிலவினுடைய ஈர்ப்பு முடுக்கம் எத்தனை சதவீதம் மடங்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 0.1654 மடங்கிற்கு சமமான அளவாக காணப்படுகிறது. இப்போ ஒருத்தருடைய வெயிட் பூமியில் 60 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய எடையானது நிலவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் அவருக்கு 60 கிலோன்னா அவருடைய பாடி வெயிட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலன்ட்டு, நிறை பெருக்கல் புவியீர்ப்பு முடுக்கம், அதாவது mg. அப்போ நிறை 60, அவருடைய நிறை 60, அவருடைய அந்த இடத்துல புவியீர்ப்பு முடுக்கம் 9.8 மல்டிபிள் பண்ணோம்னா 588 நியூட்டன்றது தான் அவருடைய எடை புவியில். அதே அவருடைய எடை நிலவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 97.5 நியூட்டன் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் W ஈக்குவல் டு mg ஈக்குவல் டு 60 × 1.625. நிலவில் அதனுடைய ஈர்ப்பு முடுக்கம் 1.625 படித்தோம் இல்லையா, அதை மல்டிபிள் பண்ணும்போது 97.5 நியூட்டன் அப்படின்னு இருக்குது. ஆனால் அவரது நிறை பார்த்திங்கன்னா பூமியிலையும் சரி நிலவுலேயும் சரி 60 kg தான் இருக்கும். அவருடைய எடை நிறை 60 kg தான். பட் எடை அதாவது நிலவில்
எவ்வளோ இருக்கும் 97.5 நியூட்டன் இருக்கும். அதே மாதிரி புவியில் வந்து 588 இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. த வெயிட் தட் யூ ஃபீல் டு பொசஸ் டியூரிங் அப் அண்ட் டவுன் மோஷன் இஸ் நாட் சேம் ஆஸ் யுவர் ஆக்சுவல் வெயிட். ஓய்வு நிலையில் உள்ள போது உள்ள உங்கள் உண்மையான எடை மேலேயும் கீழேயும் நீங்கள் நகரும்போது அதே மதிப்பில் இருக்காது. அது என்ன பண்ணுது அப்படின்னா புவியீர்ப்பு விசை மற்றும் இன்னும் வேறு சில விசையின் காரணமாக அதனுடைய எடையில் மாற்றம் ஏற்படுது. இந்த மாதிரி மாற்றம் ஏற்படக்கூடிய விசைக்கு பேர் தான் என்னது, விசை தான் என்னத்தை உருவாக்குது, அப்பரண்ட் வெயிட் அப்படிங்கிற தோற்ற எடையை உருவாக்குது. இதை பற்றி நம்ம கீழே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டில் பார்த்தா தெரியும். இப்போ இது வந்து ஒரு லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி செல்லும்போது இந்த கட்டம், இது வந்து கீழ் நோக்கி செல்லும்போது இந்த கட்டம், ஓய்வு நிலையில் இருக்கும்போது அது வந்து கீழே விழும்போது தடையின்றி தானாக கிளம்பும்போது ஃப்ரீ ஃபாலில் இருக்கும்போது இந்த வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ அப்பரண்ட் வேல்யூன்னு சொல்லக்கூடிய தோற்ற எடைக்கு என்ன வேல்யூனா ஆர் வந்து எதை விட குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எடையை விட குறைவாக இருக்குது, அந்த பொருளினுடைய எடை. இப்போ ஒரு மனிதராக இருந்தால் அந்த மனிதனுடைய எடை. இது ரெண்டுக்கும் உள்ள நெட் வேல்யூ ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எஃப், நியூட்டனுடைய இரண்டாவது விதிப்படி பார்த்திங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு வரும். அப்போ இந்த தோற்ற எடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டபிள்யூ வந்து இந்த சைடு வருது, அதாவது அதனுடைய பொருளினுடைய எடை வந்து இந்த பக்கம் வருது. அப்போ டபிள்யூ ப்ளஸ் எம்ஏன்னு வரும். அப்பரண்ட் வேல்யூ ஈக்குவல் டு வெயிட்டுங்கிறது என்ன சொல்கிறோம், டபிள்யூங்கிறது என்ன சொல்கிறோம், நிறை பெருக்கல் புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ எம்ஜி ப்ளஸ்ஸு ஆல்ரெடி எம்ஏ, இந்த ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய எம்மை வெளியே எடுத்துகிட்டு ஜி ப்ளஸ் ஏன்னு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா தோற்ற எடையில் முதல் நிலையில் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இது முடுக்கத்தை உருவாக்குறதுனால புவியீர்ப்புக்கு எதிர் திசையில் இது செல்கிறனால இதில் பார்த்திங்கன்னா எடையை விட தோற்ற எடை அதிகமாக இருக்கும். அதே நிலை 2ன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இது லிஃப்ட் வந்து கீழ் நோக்கி நகருது. இப்போ முதல் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எடை முழுக்க ஒரு உணர்வாங்க. இப்போ நீங்கள் லிஃப்ட்டில் போகிறீங்க, அப்போ லிஃப்ட்டு வந்து மேல் நோக்கி செல்லும்போது நீங்கள் எடை இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே வந்து லிஃப்ட்டு கீழ் நோக்கி இறங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடையை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இங்கே எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடை அதிகமாக இருக்கும், தோற்ற எடை வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் எம்ஏன்னு இருக்கும். அப்போ இந்த டோட்டலில் காமனாக இருக்கக்கூடிய எம்மை வெளியே எடுத்துட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் ஜி மைனஸ் ஏ அப்படின்னு வரக்கூடியது. இதில் எடையை காட்டிலும் தோற்ற எடை குறைவாக இருக்குது. மூன்றாவது ஓயில் இருக்கும்போது அந்த ஆக்சலரேஷன் சொல்லக்கூடிய மேல் நோக்கி செல்லக்கூடிய முடுக்கமும் அதே மாதிரி இதிலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய முடுக்கமும் இங்கே இல்லை, ஏன்னா இது ஓய்வில் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ வந்து 0. அப்போ 0ன்னு சொல்லும்போது இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஏன்னு படித்தோம் இல்லையா? அப்போ இந்த ஏவுடைய வேல்யூ வந்து இந்த விசையினுடைய வேல்யூ வந்து 0ன்னு போட்டோம்னா இப்போ என்னாகும் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூன்னு வந்துடும் இந்த ஃபார்முலாவில். அப்போ ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படிங்கிறப்ப தோற்ற எடையும் உண்மையான எடையும் சமமாக இருக்கும். நாலாவது நிலையை வந்து பார்த்திங்கன்னா மின்தூக்கி வந்து ஏதோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டாயி கீழே விழுது. அப்போ விழும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முடுக்கம் அது கீழே நோக்கி தானே விழுது. அப்போ கீழே விழக்கூடிய அந்த முடுக்கமும் புவியீர்ப்பு முடுக்கமும் ஒரே அளவு இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9.8 இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் எம்ஏன்னு கொடுக்குறோம். அப்போ ஆருடைய வேலை நமக்கு தோற்ற எடை தேவை. இந்த இடத்துல எம்ஜியுடைய வேல்யூ வந்து 9.8, இங்கேயும் எம்ஏவுடைய வேல்யூ 9.8. அப்போ ரெண்டும் இதாகும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8ல் 9.8 போனால் 0. அப்போ ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ தோற்ற எடையின் மதிப்பு இதில் சுழியாகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோற்ற எடையை எவ்வாறு கணக்கிடுவது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. மின்தூக்கியின் நகர்விற்கேற்ப அவருடைய தோற்ற எடையின் மதிப்புகள் இந்த அட்டவணை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எடை இழப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். எடை இழப்பு எப்போ உணர்வீங்க? நீங்கள் லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கும் போது உங்களுக்கு எடை இழப்பு தெரியும். அதே மாதிரி பெரிய ராட்டினம் ஒன்றில் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து தெரியும். தொடர் வண்டியில் ரோலர் கோஸ்டர்னு சொல்லக்கூடியதில் பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியும்.
அதில் மேலும் கீழும் பயணிக்கும்போது எப்படி உணர்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு கீழே பொருள் வரும்போது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக நம்ம விழும்போது தடையில்லாமல் நம்ம கீழே விழறப்ப, அதாவது நம்ம லெஃப்ட் கீழே விழுவுது இல்லையா, அதே மாதிரி ஃப்ரீ ஃபாலாக இருக்கும்போது நம்ம வந்து எடையில்லா நிலையை உணர்வோம். சரி, விண்வெளி வீரர் வந்து எடை இழப்பு ஏற்படுது இல்லையா, அப்போ அது எதோட தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் தடையின்றி தானே விழக்கூடிய தன்மை, அதாவது என்னது, ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் தான் வந்து அந்த செயல்பாடும் நடக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் யூஎஸ் பிலீவ் தட் த ஆஸ்ட்ரோனேட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்பிட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டூ நாட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த்து. அங்கே விண்வெளியில் வந்து அவங்க புவியீர்ப்பு விசை இல்லாததுனால மிதக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராங்காக நினச்சிட்ருக்குறோம். ஆனால் ஆஸ்ட்ரோனேட் வந்து யாரும் மிதக்கிறது கிடையாது, பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட் வெலாசிட்டி. அதாவது அவங்க வந்து விண்கலத்தின் மிக அதிக சுற்றியக்க திசைவேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறப்ப அவங்க அந்த விண்கலத்தோடு சேர்ந்து சம வேகத்தில் நகர்றாங்க. அப்படி நகரும்போது எப்படி ஒரு பொருள் வந்து புவியீர்ப்பு எது இல்லாமல் தடையின்றி கீழே விழுதோ அந்த நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க தோற்ற எடை வந்து பார்த்திங்கன்னா R=0. அட்டவணையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நாலாவதாக ஒன்று பார்த்தோம் இல்லையா, நாலாவது என்ன பார்த்தோம், அதாவது அவங்களுடைய புவியீர்ப்பு முடுக்கமும் அவங்களுடைய வேகத்தினுடைய முடுக்கமும் ரெண்டுமே, அவங்க செல்லக்கூடிய விசையினுடைய முடுக்கமும் புவியினுடைய முடுக்கமும் ஒரே வேல்யூவில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அங்கே ஆக்சிலரேஷன் வந்து, அதாவது அவங்களுடைய தோற்ற எடை வந்து சுழியாக மாறிடுது. அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் மிதக்கிறாங்க. அதனால் அவங்க எடையற்ற நிலையில் இருக்கிறாங்க. அதாவது தடையின்றி விழும் நிலையில் அவங்க ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கிறப்போ அவங்க தோற்ற எடை மதிப்பு வந்து அட்டவணையில் பார்த்த மாதிரி சுழியாகுது. எனவே அவங்க அந்த களத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடையற்ற நிலையில் இருக்கிறனால தான் மிதக்கிறாங்க. சரி, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்க்குறோம். அதாவது நியூட்டனின் ஈர்ப்பியல் விதிகளின் பயன்பாடு அப்படின்னு. இப்போ வந்து டைமென்ஷன் ஆஃப் த ஹெவன்லி பாடி கேன் பி மெஷர்ட் யூஸிங் த கிராவிடேஷன் லா. அதாவது பொது ஈர்ப்பியல் விதியின்படி அண்டத்தில் உள்ள விண்மீன் பொருட்களுடைய பரிமாணங்கள் தான் டைமென்ஷனை பார்க்குறோம். என்னென்ன பார்க்குறோம், மாஸ் ஆஃப் எர்த்து, ரேடியஸ் ஆஃப் எர்த்து, ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி, இது மாதிரிலாம் நம்ம வந்து துல்லியமாக கணக்கிடுவதற்கு கேன் பி கால்குலேட்டிவ் வித் ஹையர் அக்யூரஸியில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விதி பயன்படுது. அதுக்கடுத்தது ஹெல்ப் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். புதிய விண்மீன்களையும் கோள்களையும் கண்டறிய இந்த விதி பயன்படுது. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த இர்ரெகுலரிட்டி இன் த மோஷன் ஆஃப் ஸ்டார் இஸ் கால்டு வெப்புல் லீட் டு த டிஸ்டர்பன்ஸ் இன் த மோஷன் ஆஃப் த பிளானட் நியர்பை. அதாவது விண்மீன்கள் சீரற்ற நகர்வு தான் வெப்புல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இயக்கத்தை துல்லியமாக கணக்கிட்டு அந்த விண்மீன்களின் நிறைய அளவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்டுகளை நம்ம அறிவதற்கு பயன்படுகிறது. அதுக்கப்புறம் ஹெல்பஸ் டு எக்ஸ்பிளைன் germination of root due to the property of geotropism, which is the property of root responding to the gravity. அதாவது தாவரங்களை வேர்முளைத்தல், புவியீர்ப்பு சார்பு விசை, இது மாதிரி இருக்கக்கூடிய இயக்கங்களை இதன் மூலமாக கண்டறிய உதவுது. அப்புறம் ஹெல்ப்ஸ் டு ப்ரெடிக்ட் த பாத் ஆஃப் ஆஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸ். அதாவது விண்வெளி பொருட்களுடைய பாதை வரையறை செய்கிறதுக்கு இந்த விதி பயன்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடத்துக்கான லேர்னிங் அப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பாடம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து பதிவிடவும். அடுத்த பாடத்திற்கான வீடியோ தொகுப்பில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.